மக்களே வணக்கங்க. குட் மார்னிங். இது வந்துட்டு ஏசியாட்டிக் லில்லி. இதை வந்துட்டு நம்ம நடவு பண்ண போகிறோம். ஸோ இதோட கிழங்குகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் போல் இருக்கும். ஒரு 3-4 பெட்டல்ஸ் வந்துட்டு சேர்ந்த மாதிரி சின்ன ஒரு ரோஸ் மாதிரி இருக்குங்க. இதுக்கு உள்ளே இருந்து வந்துட்டு நிறைய பெட்டல்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மண்ணில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது உள்ளேருந்து சின்னதாக பெட்டல்ஸ் மாதிரி வளரும். அந்த பெட்டல்ஸ்லேருந்து புது குருத்து வளருங்க. இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி கிழங்குகளாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக மண்ணில் வச்சிடணும். அதுக்கான பாட்டிங் மிக்ஸ் பார்த்துடலாம். இது வெறும் மண் தான். கொக்கோபீட் எதுவுமே சேர்க்கல, வெறும் மண். நம்ம நர்சரியில் வாங்குவோம்ல, வெறும் செம்மண். இப்படி இழுத்து பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி வந்துடும். இது கூட கம்போஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏசியாட்டிக் லில்லிக்கு பார்த்துட்டிங்கன்னா அதிகப்படியான நம்ம இயற்கை உரங்கள் நம்ம கொடுக்கணும். தொழு உரமாக இருக்கட்டும், மண்புழு உரமாக இருக்கட்டும். ஸோ இதை கொடுத்துட்டு தொட்டியில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு இந்த கிழங்குகளை வச்சிடலாம். நம்ம நார்மலாக டெய்லியாக கிழங்குகளை மேலாப்பில் வைப்போம். ஆனால் இது உள்ளே வச்சு இது மேலே மண்ணை போட்டு மூடணும்.